வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி கேரட் பொரியல் பண்ண போகிறோம். கேரட்டில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த பொரியல் வேகமாக பண்ணிடலாம். பெரியவங்க மட்டும் இல்லாமல் குழந்தைங்களும் இந்த பொரியல் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அந்த பொரியலை பண்ணலாம். 1/4 கிலோ கேரட்டை நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் துடைச்சி வச்சுருக்கேன். கேரட்டில் மண் இருக்குங்கிறதுனால நல்லா வாஷ் பண்ணிடுங்க. மேல் பகுதியில் ஒரு கருப்பு பகுதி இருக்கும், அதை மட்டும் எல்லா கேரட்லேயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது எல்லா கேரட்டையும் கேரட் துருவுறதில் துருவிடலாம். எல்லா கேரட்டையும் துருவியாச்சு. இனி பொரியல் பண்ணிடலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிய ஆரம்பிக்கும் போது 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இந்த 2 பருப்பும் சேர்த்தோம்னா பொரியல் நல்ல வாசனையாக இருக்கும். இந்த பருப்பு செவந்து வரட்டும். பருப்போட கலர் மாறிடுச்சு. கொஞ்சமாக சீரகம் சேர்த்தாலும் நல்ல வாசனையோடு இருக்கும். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ண வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணது, அடுத்து கறிவேப்பிலை. இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். இந்த பச்சை மிளகாவோட காரம்லாம் இந்த எண்ணெயில் இறங்கட்டும். குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பச்சை மிளகாவில் உள்ள விதைகளை எடுத்துட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி சேர்த்துருங்க. இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. துருவி வச்ச கேரட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு பிரட்டிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மறுபடியும் பரட்டி விட்டுடலாம். இந்த கேரட் பொரியல் ரொம்ப வேகமாக பண்ணிடலாம். 5 நிமிஷம் கூட அதிகம். இதுக்கு குயிக்காக ரெடி ஆயிரும். இப்போது மூடி போட்டுடலாம். இடையில ஓப்பன் பண்ணி மறுபடியும் கிண்டி விட்டுக்கலாம். கேரட் வேகிறதுக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை. மூடி வச்சோம்னா அந்த ஆவிலேயே கேரட் வெந்துடும். இன்னொன்று நம்ம துருவியும் சேர்த்துருக்கோம், அதனால் வேகமாக வெந்துடும். மறுபடியும் மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். மூடி வச்சு வேக வச்சதுனால இந்த ஆவிலேயே கேரட் நல்லா வெந்துருச்சு. இதில் தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேங்காய் துருவல் சேர்க்காமையே நல்லா தான் இருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்தா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது எல்லா வகை குழம்பு சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதில் சூடான சாதம் போட்டு கிளறி லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம். ரொம்ப சுவையான குயிக்காக பண்ணக்கூடிய கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.